செம்மையான மட்டன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு 1/2 கிலோ மட்டனை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 4 ல இருந்து 5 விசில் விட்டு வேக வைங்க. கேஸ் ரிலீஸ் ஆனதும் மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் நல்லாவே சாஃப்டா வெந்திருக்கு. இப்ப நம்ம செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஜீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கல்பாசி ஒரு 3, மிளகு 1/4 டீஸ்பூன், முழு மல்லி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 10 கிராம், காஞ்ச மிளகாய் 6, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துட்டு 1/2 கப் துருவின தேங்காவை போட்டு பொன்னிறமா ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. செட்டிநாடு மசாலாவை நல்ல கொரன்னு தண்ணி சேர்க்காம பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்துட்டு ஆல்ரெடி கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் வேக வச்ச மட்டனை சேர்த்து கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் கொதிக்க விடுங்க. லைட்டா தண்ணி வத்திருக்கு. இப்ப அரைச்ச பவுடரை சேர்த்து பரட்டி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கிண்டி விடுங்க. மிளகுத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி தூள் இது எல்லாத்தையுமே 1 டீஸ்பூன் அளவுல சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. அட அவ்வளவுதாங்க, எவ்வளவு ஈஸியா செட்டிநாடு மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா? நீங்களும் இந்த மட்டன் ஃப்ரை ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.